இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அரசர் ஒருவர் தன்னுடைய நாட்டினை தன்னுடைய அமைச்சர்களுடனும் படை வீரர்களுடனும் வழிநடத்தி ஆட்சி செய்து வந்தார். திடீரென்று அந்த அரசருக்கு ஒரு விசித்திரமான நோய் உண்டாகியது. அந்த நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்ட அரசர் தன்னுடைய சக்தியை இழந்தவராக, வலிமை இழந்தவராக, மிகவும் நோயுற்றவராக மாறிக்கொண்டு இருந்தார். அப்பொழுது பல மருத்துவர்களை அவர்கள் அழைத்து பார்த்தார்கள். நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற மருத்துவர்களை எல்லாம் அழைத்து பார்த்தார்கள். அதுபோல பக்கத்து நட்பு நாடுகளிடம் இருந்தெல்லாம் மருத்துவர்களை வரவழைத்து அரசருடைய நோயை குணமாக்க முடியுமா என்று பார்த்தார்கள். அவருடைய நோயை அவர்களால் குணமாக்க முடியவில்லை. அதே வேளையில் அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு மருத்துவர் ஒருவர் அரசரை சந்திக்கிறார். அரசரை சந்தித்துவிட்டு அமைச்சர்களிடம் என்ன கூறுகிறார் என்றால், அரசருடைய நோயை குணமாக்க வேண்டும் என்றால் அரசர் இந்த நாட்டிலே மிகவும் மகிழ்ச்சியான மனிதரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான மனிதருடைய சட்டையை வாங்கி ஒரு நாள் இவர் அணிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அணிந்து கொண்டால் அரசருடைய நோய் குணமாகும் என்று கூறுகிறார். இதனை கேட்ட அமைச்சர்களும் படை வீரர்களை அனுப்புகிறார்கள். இந்த நாட்டில் எவர் ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவருடைய சட்டையை நீங்கள் வாங்கி வர வேண்டும் என்று படை வீரர்களை அனுப்பும் பொழுது அந்த படை வீரர்களும் நாட்டினுடைய 4 திசைக்கும் செல்கிறார்கள். அங்கு ஒவ்வொரு நபர்களாக கேட்கிறார்கள். முதலில் ஒரு பண்ணை வீட்டிற்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அந்த பண்ணை வீட்டில் உள்ளவர்கள் கூறினார்கள், எங்களிடமும் வருத்தங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது என்று கூறினார்கள். எனவே நாங்கள் முழுமையாக மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறினார்கள். பின்பு ஒரு வியாபாரியை சென்று பார்த்தார்கள். அப்பொழுது அவர் கூறினார், எனக்கு லாபம் வருகிறது, ஆனால் என்னுடைய தொழிலில் பல நஷ்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன், இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். எனவே நான் முழுமையாக மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறினார். பின்பு அவர்கள் ஒரு தொழிலதிபரிடம் சென்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். தொழிலதிபரும் என்னிடம் வசதி நிறைய இருக்கிறதானால் நான் மகிழ்ச்சியாக முழுமையாக இருக்கிறேனா என்றால் நிச்சயமாக இல்லை என்று கூறினார்கள். அவ்வாறு பலரையும் சந்தித்து அவர்களிடம் கேள்விகள் எல்லாம் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று வினவிய பின்பு ஒரு எவரையும் மகிழ்ச்சியான ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் படைவீரர்கள் தாங்கள் களைத்து திரும்பி வரும் பொழுது அவர்கள் ஒரு இனிமையான புல்லாங்குழல் ஓசையை கேட்கிறார்கள். அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்ட படைவீரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த புல்லாங்குழல் ஓசை கேட்பதற்கு இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே, எங்கிருந்து வருகிறது, நாம் சென்று பார்ப்போம் என்று அவர்கள் அந்த ஓசையின் திசையை நோக்கி செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு இளைஞன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இளைஞன் புல்லாங்குழலை இசைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த படை வீரர்கள் அந்த இளைஞரிடம் கேட்கிறார்கள், இந்த புல்லாங்குழல் இவ்வளவு இனிமையாக இசைக்கப்படுகிறதே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த இளைஞன் கூறினான், என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்ன குறைவு, இங்கே பாருங்கள், இவ்வளவு பெரிய வானம் எனக்கு மேலே இருக்கிறது, இவ்வளவு பசுமையான புல்வெளிகள் இருக்கிறது, அந்த புல்வெளிகளை என்னுடைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, இதற்கு மேல் எனக்கு எந்த சந்தோஷம் வேண்டும், என்ன மகிழ்ச்சி எனக்கு வேண்டும் என்று கேட்டபொழுது இந்த இளைஞனிடம் சட்டையை வாங்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்த பொழுது அது முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த இளைஞன் சட்டை அணிந்திருக்கவில்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு புறத்தில் அரசன் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. உடைமைகள் இருக்கிறது, அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பணிவிடை புரிய அனைவரும் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களிடம் மகிழ்ச்சி இல்லை. மறுபுறத்தில் பார்த்தோம் என்றால் நாம் ஒரு இளைஞனை பார்க்கிறோம். இளைஞனிடம் சட்டையே இல்லை, அவன் சட்டையை அணிந்திருக்கவில்லை. அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு பின்னணியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் நிறை மகிழ்ச்சியை உடையவனாக காணப்படுகிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்றைய நாளில் நாம் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடிய மகிழ்வோம் ஞாயிறு. அதனை லத்தீனிலே கௌதத்தே சண்டே என்று கூறுகிறார்கள். இந்த கௌதத்தே சண்டே என்றால் மகிழ்வோம் என்று நம்மை ஒரு அழைப்பதாக இருக்கிறது. இந்த திருவருகை காலத்தில் நாம் ஊதா நிறத்தையே அணிந்து இந்த நாட்களை எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது எவ்வாறு மகிழ முடியும் என்னும் ஒரு கேள்வி வந்தாலும், ஆனால் நாம் நம்மை தயாரிப்பதிலும் இயேசு கிறிஸ்துனுடைய
பிறப்பிற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதிலும், அந்த காத்திருப்பதிலே ஒரு மகிழ்ச்சி நம்மிடம் வருகிறது. எனவே இது வெறுமனே ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைகளை கொண்ட நாட்கள் அல்ல. மாறாக இயேசுனுடைய திருவருகை காலத்தினுடைய அவருடைய திரு வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஒரு மகிழ்ச்சி வருகிறது என்பதை குறிப்பதற்காகவே இதை ஒரு கௌதத்தே சண்டே, அதாவது மகிழ்வோம் ஞாயிறு என்று நாம் திருச்சபையினால் சுட்டிக்காட்டப்பட்டு அதனை வித்தியாசமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதேவேளை மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வது, அல்லது இந்த கிறிஸ்து பிறப்பு எவ்வாறு நம்மிடம் உண்மையான மகிழ்ச்சியை சுட்டிக்காட்ட முடியும் என்று பார்த்தோம் என்றால், மகிழ்ச்சி என்பது நாம் பொருட்களை வைத்திருப்பதில் நிச்சயமாக வராதே தவிர, மகிழ்ச்சி என்பது நம்முடைய உணர்வுகளை உருவாக்குவதில் தான் வரும். எடுத்துக்காட்டாக, நீச்சல் என்பது ஒரு கலை, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வரைதல் என்பதும் ஒரு கலை, நாம் எனவே ஓவியம் வரைந்து பழக வேண்டும். அதுபோல பாடுதல் என்பதும் ஒரு கலை, அதை நாம் பாடி பாடிதான் உருவாக்க முடியும். அதே போலதான் மகிழ்ச்சி என்பது ஒரு கலை. நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்து பழகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சியும் தங்கும். எனவே மகிழ்ச்சி என்பது நாம் நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறோம். பலரும் உடைமைகளை சேர்த்து பணக்காரராக அல்லது வசதியானவர்களாக அவர்கள் மாறும் பொழுது, அவர்களை நாம் சந்திக்கும் பொழுது எளிதிலே அவர்கள் புன்னகைக்க மாட்டார்கள். புன்னகைத்தால் நாம் இழந்து விடுவோம் என்று பயப்படுவார்கள். அதே வேளையில் ஒன்றும் இல்லாதவர்கள் இருப்பதற்கு, அன்றாட வாழ்வுக்கு தேவையான பொருட்களை வைத்திருப்பவர்கள் புன்னகைப்பார்கள். நம்மை பார்த்து முகத்திலே ஒரு புன்னகையை நம்மிடம் பகிர்ந்து கொள்வார்கள். நிச்சயமாக அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு விழாவாக இருந்தாலும், கிறிஸ்து பிறப்பு என்பது விழாவை தாண்டி ஒரு உணர்வு, நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிறைவு என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் பிறப்பின் செய்தியை ஆண்டு முழுவதும் தாங்கிக் கொள்பவர்களாக, நாம் இந்த மகிழ்ச்சியை பிறரிடம் வழங்குபவராக இருக்க முடியும். எனவே அன்பர்களே, எப்பொழுது நாம் கவலைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அப்பொழுது நம்முடைய கவலைகள் பாதியாகின்றது. எப்பொழுது நாம் மகிழ்வினை எப்பொழுது பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. நீ பாலைவனம், நீ பூத்து குலுங்குவாய். அதுபோல எருசலேமை அக்களித்து மகிழ்ந்து கொள், ஏனெனில் ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார் என்னும் ஒரு செய்தியை நமக்கு தருகிறது. எனவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தேடி வருகிறார், நம்முடைய இல்லத்தில் ஆண்டவர் பிறக்கவிருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலும் பிறக்கவிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் நம்மையை தயாரித்து எதிர்கொள்வோம். அதுபோல கிறிஸ்து பிறப்பிற்கான தயாரிப்பும் காத்திருப்பும் நிச்சயமாக நம்மிடம் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவதாக இருக்கும். இந்த மகிழ்வோம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.